ஓகே பிராண்ட்ஸ், இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா பொங்கல் வைக்க போகிறோம். அதனால் பால் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நல்லா பாருங்கள், கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன கீத்தி போடணும்? அரிசி போடணும். முதல்ல வந்து நாங்கள் பாசி பயிரை வறுத்து ஊற வச்சிட்டோம். பாசி பயிரும் அப்புறம் அது பேர் என்ன, அரிசியும், பச்சை அரிசியும் இப்போ ஊற வச்சாச்சு. அதை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, என் பொண்டாட்டி வந்து ஃபாரினில் பிறந்தோட அந்த ஸ்பூனில் தான் போடுவா, கையால் போட மாட்டா. ஓகே, அரிசி எல்லாத்தையும் அள்ளி போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஓகே, இது நல்லா வேகட்டும், அது வரலையும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, அதிலே வச்சுட்டு திருப்பி எடுத்து அதிலே சமைக்க போகிறேன். கிண்டி விடுங்க. நல்லா இதாக ட்ரை ஆகட்டும். அது பண்ணிட்டு இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே முன்னாடி என்ன திட்டுறா ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பத்தாதோ, இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமோ? அப்போனா இன்னொரு டம்ளர் ஊற்றிடு. சோறு வடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோம்? ஆமாம், அந்த அளவுக்கு ஊற்றணும். அப்போனா இன்னும் ஊற்று, ஏன்னா பருப்பு வேறு போட்டிருக்கோம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பொங்கலுக்கான ஒரு 25% பொங்கலுக்கு ரெடி ஆகிடுச்சு. கீர்த்தி, சோறு வந்துடுச்சு. இந்த குழஞ்சிடுச்சு.